கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது ஏசாயா 43 அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 43:1. யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்பதாக அந்த பகுதியிலே வாசிக்கின்றோம். வேதத்தின்படியாக எத்தனாக இருந்த யாக்கோபை இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அழைத்து கோலும் கையுமாக வந்த அவரை தேவன் சகலவித ஆசீர்வாதங்களாலே பெருகச் செய்தார் என்று நாம் வேதத்திலே வாசித்து அறிந்திருக்கிறோம். பொதுவாகவே ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருளில் அந்த நாட்டின் பெயரை பொருத்தி விடுவார்கள். உதாரணமாக மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா, மேட் இன் USA என்று போடப்படுவது உண்டு. அதுபோலவே தேவன் நம்மை உண்டாக்கினபடியினால்தான் நீ என்னுடையவன் என்று உரிமை பாராட்டுகிறார். எப்படி என்றால், ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் தேவன் பூமியை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். மேலும் 2 அதிகாரம் 7 வசனத்தில் தேவன் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்றும் பார்க்கிறோம். இதையே ஒருபடி மேலாக சங்கீதம் 100 சங்கீதத்தில் 3 வசனத்தில் அவரே நம்மை உண்டாக்கினார் என்றும் வாசிக்கிறோம். எனவேதான் தேவன் நம்மை நீ என்னுடையவன் என்று அழைக்கிறார், உரிமையோடு அழைக்கிறார். அழைப்பது மாத்திரமல்ல, பயப்படாதே என்றும் நம்மை தைரியப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே சத்துருவின் வஞ்சகமான வார்த்தைகளினாலும் தந்திரமான யோசனையினாலும் நாம் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு நம்மை எச்சரிப்பதோடு தேவனுக்கு உரியவர்களாய் நாம் வாழ அழைக்கிறார் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அதனால்தான் நீ என்னுடையவன் என்று அவர் சொல்லுகிறார். அவருக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கேற்றாற் போல நாமும் அவரது பெயரை நம்முடைய பெயர் சொல்லி அழைத்தார் இல்லையா? எனவே நாமும் அதற்கேற்றாற்போல் அவரது பெயரை மற்றவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் எப்போதும் அவரது முன்மாதிரியான வாழ்க்கையை பின்பற்றி அவரது கற்பனைகளையும் அவரது வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து அவருக்குரியவர்களாக வாழ்வோம். நாம் வாழ்வது மட்டுமல்ல, அறியாதவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள செய்வோம். அதுதான் முக்கியம். கிறிஸ்துவை அறியாதவர்களும் அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அவ்விதமாக காணப்படுகின்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நீ என்னுடையவன் என்று அவர் சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் அவ்விதமான பாதைகளை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.